காலையில தூங்கி எந்திச்சு வெளில போய் பார்த்தா லைட்டா ஸ்னோ. ஐயய்யோ! இந்த நாள் எப்படிடா இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் ஸ்னோ வந்துட்டு பெருசா வரல. நானும் வந்துட்டு கார்ல வந்துட்டு ஸ்னோ கிளீன் பண்ற அந்த பிரஷ்ஷையும், லிக்விடையும் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன், மறந்துட்டேன். இன்னைக்கு காலைல போய் காரை பார்க் பண்ணும்போதில் ஐயய்யோ! மறந்துட்டோமே, ஸ்னோ வந்துருச்சுன்னா கஷ்டமா இருக்குமே கிளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நல்ல நேரம் ஸ்னோ வந்துட்டு பெருசா ஒன்றும் வரல. காலையில் நைட்டு ஃபுல்லாக கொஞ்சோண்டு கொட்டினதோட சரியாயிடுச்சு. அப்பாடா அப்படின்னு நினச்சிது. சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு ஓவர் திங்கிங் பண்ணிட்டுல அந்த டே ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்றைக்கி எனக்கு. ஸோ அந்த காலையில் அந்த ஸ்னோவுக்கு டென்ஷன் இருந்துச்சா, அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி டின்னர் வந்துட்டு பசங்களுக்கு பூரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீல் பிளானில் போட்டிருந்தேன். ஆனால் அந்த அது பூரி வந்துட்டு ஈஸி தான். பட் ஓவர் திங்கிங்னு வச்சுக்கோங்களேன். எங்கேருந்து எனக்கு இந்த வியாதி இப்போ ரீசெண்டாக வந்துச்சுன்னு தெரில. எதுக்காக இருந்தாலும் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு அப்படி யோசிச்சு பண்ணுற ஆள் கிடையாது நான். பட் இந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணும்போது எனக்கு நானே என்ன சொல்லிப்பேன் அப்படின்னா, நீ இப்படி இல்லை, நீ எப்பயுமே வந்துட்டு எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சுடுவ, உன்னால் இதை பண்ண முடியும்னு என்னை நானே பூஸ்டப் பண்ணிப்பேன். சம்டைம்ஸ் ஓவர் திங்கிங் எல்லாருக்குள்ளேயுமே வருங்க. நம்மளே பூஸ்டப் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாளுன்னு இல்லை, எப்பப்போலாம் நமக்கு ஓவர் திங்கிங் வருதோ அப்பப்போலாம் நம்மளே அதில் இருந்து வெளில வந்துடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்படி தான் பண்ணுறேன்.